டியூப் தமிழ் வணக்கம். நைஜீரியாவில் மறுபடியும் பாடசாலை ஒன்றில் இருந்து மாணவர்கள் ஆயுததாரிகளினால் கடத்தப்பட்டார்கள். 37 மாணவர்களை பிடித்து சென்றிருக்கின்றார்கள். ஏழை பெற்றோர்கள் எப்படி பணத்தை கொடுத்து இவர்களை மீட்கப் போகின்றார்கள்? நைஜீரியாவின் வடபுலத்தே இருக்கின்ற தீவிரவாத ஜிஹாத் அமைப்பினரும் வன்முறை குண்டர்களும் பணத்தை சேகரிப்பதற்காக செய்திருக்கின்ற இன்னொரு வேலை என்று தலைப்பு செய்தி தெரிவிக்கின்றது. பாகிஸ்தானில் நடைபெற்றிருக்கின்ற அவலம் கிராமப்புறம் ஒன்றில் ஏழைகள் நிறைந்த பகுதியில் தனியார் ஒருவருடைய வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய கூரை இடிந்து விழுந்ததில் அதற்குள் இருந்த 14 சிறார்கள் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள். பாகிஸ்தான் லாகூரில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய இன்றைய புகழுக்கும் அதனுடைய கட்டிடங்களுக்கும் இடையே இருக்கின்ற இடைவெளியை இந்த சம்பவம் காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெனிசுலா நாட்டில் இடம்பெற்ற நிலநடுக்கம் இன்று அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட இடங்களில் இருக்கின்ற மக்களுக்கு உணவு, குடிநீர், மருந்து எதுவும் இல்லாமல் பெரும் வரலாற்று துயர் ஏற்பட்டிருக்கின்றது. வெனிசுலா நாட்டை உலகம் எப்பொழுதோ கைவிட்டு விட்டது. இப்பொழுது நிலநடுக்கத்தின் பின்னர் திரும்பியே பார்க்காமல் விட்டுவிட்டது. பட்டினி மரணங்கள் கடைசி கட்டத்தில் நிற்கின்றன. உடனடியாக $50 மில்லியன் வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக உணவு திட்டம் வினயமாக உலக மக்களை கோரியிருக்கின்றது. நான்காவதாக இன்று முக்கியம் பெறுகின்ற செய்தி, அல்கோரிதத்தை கொண்டு வருவதன் மூலமாக சமூக வலைத்தளங்களில் 18 வயதிற்கு கீழ்ப்பட்ட அமெரிக்க இளையோர்கள் தவறான வழியில் செல்வதை தடுப்பதற்கான புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பிரிட்டனை போல இப்பொழுது அமெரிக்காவிலும் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய 2 சபைகளிலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டம் அதிகமாக இனி உலகின் மற்ற நாடுகளுக்கும் வேகமாக சுனாமி போல பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த சட்டங்கள் சரியானதா, சட்ட ஆட்சி வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். இதுபோல தமிழகத்தில் வயோதிபர்களினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் எதிர்வரும் காலங்களில் வயோதிபர்கள் பெருமளவில் இருக்கின்ற ஒரு மாநிலமாக இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் வயோதிபர்கள் கூடிய மாநிலமாக தமிழகமே இருக்க போகின்றது என்றும் தமிழகத்தில் இருந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதை எப்படி இன்றைய தமிழகம் சந்திக்க போகின்றது என்று நீண்ட ஆய்வும் வெளியாகி இருக்கின்றது. ஆப்பிரிக்காவில் பயங்கரவாதம் என்பது இப்பொழுது பணத்திற்காக அது இடம் மாறி இருக்கின்றது. ஆப்பிரிக்காவின் பயங்கரவாத குழுக்களில் பலருக்கு உண்மையான இலட்சியம் என்பதோ அவர்களுடைய இலக்கு என்பதோ கிடையாது. இன்று சிறப்பாக வாழ்வதற்காக பணத்தை எப்படி தேடுவது என்பது அவர்களுடைய தாக்குதல்களில் கொப்பளிப்பதாக நைஜீரியாவில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நைஜீரியாவில் அமைந்திருக்கின்ற, அதாவது நைஜீரியா கமரூன் நாட்டிற்கு அருகில் அமைந்திருக்கின்ற லாசா நகர் என்கின்ற இடத்தில் பரீட்சை மண்டபத்தில் இருந்த மாணவர்களை கடத்தி சென்றிருக்கின்றது நைஜீரியாவில் இருக்கின்ற ஜிஹாத் குழு ஒன்று. இந்த குழு அந்த நாட்டின் மக்களை மட்டும் கொண்டது அல்ல. ISWAP என்று கூறப்படுகின்ற அப்பிராந்தியத்தில் சூழ்கொண்ட மேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கின்ற வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, வாழ முடியாமை, கல்வி அறிவின்மை போன்ற பல காரணங்களினால் இளைஞர்கள் வன்முறை குண்டர்களாகவும் ஆயுததாரிகளாகவும் மாறி பயங்கரவாத அமைப்புகள் என்கின்ற பெயரில் நடத்துகின்ற இத்தகைய கடத்தல்களில் இந்த 37 மாணவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. இனிமேல் இவர்களை பணம் கொடுத்து மீட்க வேண்டிய நிலை அந்த பெற்றோருக்கு இருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் அலையலையாக நுழைந்த ஆயுததாரிகள் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் ஆசிரியர் ஒருவர் கொல்லப்பட்டார். நைஜீரிய காவல்துறை ஊழியர் ஒருவர் கொல்லப்பட்டார். இன்னொருவர் கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றார். 3 கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நைஜீரியாவில் 2014ஆம் ஆண்டு போகோ கராம் அமைப்பு பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளை கடத்தி சென்று அதன் பின்னர் அவர்களை மீட்க பெரும்பாடுபட்டதும், உலக நாடுகளினால் அவர்களை மீட்க முடியாமல் போனதும், பெருந்தொகை பணம் கொடுத்து கணிசமான அளவு மீட்கப்பட்டதும் சோக வரலாறாக இருக்கின்றது. பாடசாலைகள் இப்படியான அவலத்தை சந்திப்பது நைஜீரியாவில் உலக முதலிடமும் பெற்றிருக்கின்றது. நைஜீரிய அரசினாலும் அமெரிக்க அரசும் இணைந்தாலும் கூட இத்தகைய தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை. பெரும்பாலும் கிறிஸ்தவ பாடசாலைகள்
பிள்ளைகள் இந்த ஆபத்தை நைஜீரியாவில் சந்திக்கின்றன. பாகிஸ்தானினுடைய லாகூர் நகரத்தில் 4 இருந்து 12 வயதிற்கு இடைப்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு கல்வி கற்கின்ற தனியார் பள்ளிக்கூடம் ஒன்று. இது அதை நடத்துகின்ற ஆசிரியர் ஒருவருடைய வீட்டின் பின்புறமாக போடப்பட்ட மிக பழைய கூரையை கொண்ட ஒரு கட்டிடமாகும். இங்கு மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த பொழுது கூரையின் திருத்த வேலைகள் சமகாலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. எனவே கூரை மாற்றுவதற்கான கருவிகள் கூரையின் மேல் ஏற்றப்பட்டு பணியாளர்களும் கூரையின் மேல் ஏறி மக்கி உக்கி இருக்கின்ற இந்த கூரை இடிந்து விழும் என்கின்ற கணக்கு தெரியாமல் ஏறி இருந்த காரணத்தினால் இந்த கூரை சரிந்து விழுந்து இதுவரை 14 பிள்ளைகள் மரணமடைந்திருக்கின்றார்கள். அந்த வீட்டின் உரிமையாளரான ஆசிரியரும் அங்கு பணிபுரிந்த ஆசிரியர்களும் மேலும் அந்த கட்டட கொந்தராத்துக்காரரும் அங்கு பணியாற்றியவர்களில் தப்பியவர்களும் பாகிஸ்தான் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் கூரை இடிந்து விழுவதும் கட்டிடம் இடிந்து விழுவதும் ஏன் என்ற கேள்விக்கு கட்டிடங்களை கட்டுகின்ற பொழுது தரமற்ற கலவையை கலக்கின்றார்கள். அது நாளை இடிந்து விழுந்தால் என்ன ஆவது என்பது குறித்து கட்டிடங்களை கட்டுகின்ற பொறியியலாளர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. சீமந்து பைகளை திருடுகின்ற பொறியியலாளர், மண்ணை திருடுகின்ற பொருளியலாளர், மண்ணை திருடுகின்ற என்ஜினியர் என்று பல என்ஜினியர்கள் கூடி இப்படியான வேலைகளை செய்வதனால் இறுதி முடிவு கூரை இடிந்து விழுந்து மரணிக்க வேண்டிய அவலமும், சேவலேறி நின்று கொக்கரித்தாலே இடிந்து விழுகின்ற கூரைகளை கட்டி நாம் உலகத்தில் சிறந்த கட்டிடக் கலைஞர்கள் என்று பேசுகின்ற குரல்களை உலகம் முழுவதிலும் கேட்கத்தான் செய்கின்றோம். ஆனாலும் கூரைகள் இவர்களுடைய தரம் என்ன என்பதை பேசிக்கொண்டுதான் இருக்கின்றன. வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இதுவரை 1900 பேர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பல்லாயிரக்கணக்கானவர்களை காணவில்லை. அவர்கள் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கப்பட்டிருக்கலாம் என்ற கண்ணீர் கதை தொடர்கின்றது. எப்படி கெய்டியில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இன்று வரை அது ஆறாத சோகமாக இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு பேரபலம் இப்பொழுது வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கின்றது. வெனிசுலாவினுடைய அரசுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்த நடவடிக்கைகளினால் பெரும் வறுமை ஏற்பட்டு வெனிசுலா நாடு தன்னுடைய மக்களை கொலம்பியா நாட்டிற்கு ஆடு மாடுகள் போல விற்பனை செய்த கதையும் உலக அரங்கில் வெளியே வராமல் இருக்கின்றது. இப்பொழுது நிலநடுக்கம் ஏற்பட்ட பின்னர் மனித உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் வெனிசுலாவில் மதிப்பில்லாமல் போவதற்கு அந்த நாட்டில் இருந்த சர்வாதிகார ஆட்சி காரணமா என்பது கேள்வி. ஏனென்றால் இன்று மக்களை கவனிக்க யாரும் இல்லை. வெனிசுலா அரசுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய தாக்குதலை கண்டித்த நாடுகள் இப்பொழுது அமெரிக்கா செய்தது போல நிலநடுக்கம் செய்திருக்கின்ற இந்த ஆபத்தை உண்மையான கண்டனங்களை தெரிவித்திருந்தால் அந்த நாடுகள் முதலாவதாக ஓடி வந்திருக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் பிரிவாகிய UNHCR இப்பொழுது அவலக்குரல் கிளப்பி இருக்கின்றது. வெனிசுலாவினுடைய கடற்கரை ஓர துறைமுக நகரமாகிய லாகுவாரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மிக மோசமானது. அங்கு பெரும் துயர், மக்களுக்கு உணவில்லை, குடிநீர் இல்லை, வயிற்றோட்டம் ஏற்பட்டிருக்கின்றது, மருந்துகள் இல்லை, காப்பாற்ற யாரும் இல்லை, $50 மில்லியன் தாருங்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக உணவு திட்டம் கேட்டிருக்கின்றது. யார் கொடுக்க போகின்றார்கள் வெனிசுலாவிற்கு $50 மில்லியன் என்பது கேள்வியாகவே இருக்கின்றது. ஏழைகளின் கால்களில் ஏற்பட்ட நிலநடுக்கம் என்பதனால் நிலநடுக்கம் ஏற்பட்டால் ஏழை நாடென்றால் எவரும் உதவவும் முன்வர மாட்டார்களா என்ற கேள்வியை வெனிசுலா உலக அரங்கில் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றது. அமெரிக்காவில் புதிய சமூக வலைத்தள சட்டம் வருகின்றது. இளையோரை போதை வஸ்திற்கு தூண்டுவதும், இளையோருக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்துவதும், இளையோரினுடைய நேரத்தை நாசமடிப்பதும், அவர்கள் எதுவும் செய்யாத இதற்குள் சிக்கப்பட்ட போதை வஸ்து பேர்வழிகளாக மாறுவதற்கும் காரணமாக இருக்கின்ற சமூக வலைத்தளங்களை இனி கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற பிரேரணை பிரிட்டனை போல அமெரிக்காவின் பாராளுமன்றத்திலும் வந்தது. கிட்ஸ் இன்டர்நெட் அண்ட் டிஜிட்டல் சேஃப்டி ஆக்ட் என்கின்ற இந்த சட்டத்திற்கு 267 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 117 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய இரு பெரும் கட்சிகளும் இணைந்து ஆதரவு வழங்கியிருக்கின்றன. இனிமேல் புதிய அல்கோரிதம் என்கின்ற AI உருவாக்கி இளையோரை சீரழிக்கின்ற விடயங்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றும் இந்த சட்டம் கூறியிருக்கின்றது. இதுபோல தமிழகத்தில் இப்பொழுது வயோதிபர்களினுடைய தொகை அதிகரிப்பதற்கு தமிழகத்தில் சிறந்த மருத்துவ சேவையும் அதுபோல வயோதிபர்களுக்கான சிறப்பு சலுகைகளும் அவர்களின் உயிர் வாழும் காலத்தை நீட்டித்து செல்வதாகவும்
வேண்டும். ஆனால் கூட்டு குடும்ப கட்டுப்பாடு உடைந்து செல்லுகின்ற காரணத்தினால் முதியோர்கள் அனாதைகளாக போவதும் அங்கு அதிகரித்து வருவதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. தமிழகம் இந்திய மாநிலங்களில் முதியோர் அதிகமுள்ள மாநிலமாக இப்பொழுது இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை, சித்த வைத்தியம், உணவில் இருக்கின்ற சிறுதானியங்கள் போன்ற உணவு சேர்க்கைகள் அவர்களுடைய ஆயுளை நீட்டிப்பு செய்வதில் மேற்கு நாடுகளை விட முக்கிய பாத்திரம் வகிக்கின்றது. ஆனால் தமிழகத்தினுடைய முதியோர் எண்ணிக்கை மிக சொற்பம். டென்மார்க் போன்ற நாடுகளில் முதியோர் எண்ணிக்கை 40% தொட்டுவிட்டது. எனவே டென்மார்க் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது தமிழகத்தினுடைய முதியோர் எண்ணிக்கை மிக சொற்பம். டென்மார்க் போன்ற நாடுகளில் முதியோர் எண்ணிக்கை 40% தொட்டுவிட்டது. தமிழகத்தினுடைய முதியோர் எண்ணிக்கை 20% கூட தொடவில்லை என்றால் அது ஒரு தொகையே அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.